ஹாய் காய்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மிளகு குழம்பு தான். வாங்க எப்படி சொல்ல பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். நான் வந்து 2 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகம் ஒரு சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 வத்தல் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நீங்கள் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. மண் பாத்திரத்தில் வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக வறுபட்டுரும், கறியாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க, அதை ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கை தேங்காய், திருவண்ண தேங்காய் இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட் வறுத்துக்கணும். லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடணும், வேற ஒரு பிளேட்டுக்கு. ரொம்பவும் கரிச்சிடாதீங்க, டக்குன்னு வந்து கரிஞ்சிரும். இது ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அதே பாத்திரத்தில் நான் வந்துட்டு 3-4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக கடுகும், நான் கொஞ்சமாக வந்து ஒரு கை அளவுக்கு சின்ன ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அரைச்சோல்ல அந்த பேஸ்ட் இதில் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம். புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். புளி இந்த மாதிரி நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, இந்த மாதிரி கம்மியாக ஊற்றி கொஞ்சம் கட்டி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த தண்ணி எல்லாமே நான் வற்றி நல்லா சுண்டி வரணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன். நான் சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டேன், எடுக்கலை. ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு நல்லா நீங்கள் மூடி வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு பற்றி வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மிளகு குழம்பு வந்து ரெடி ஆயிடும். மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.